வீட்லயே வந்து குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்லயே வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்து மொத்தம் 10 பொருள் போட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து ரெடி பண்றோம். இது வந்து வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எந்த குழம்பா இருந்தாலும் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லதுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. 1.5 கிலோ மிளகா, 1.5 கிலோ வந்து தனியா. நம்ம எப்பயுமே மிளகா தனியா வந்து காய வைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல வெயில் நேரங்கள்ல தான் வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்து காய வைக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு 2 மாசம் பக்கம் வந்து இந்த மிளகாத்தூள் வந்து நமக்கு வந்து வரும் இல்லைங்களா, அது வந்து கெடாம இருக்கும் அப்பதான். அதனால பாத்தீங்கன்னா நல்ல வெயில் நேரத்துல வந்து எடுத்துட்டு வந்து காய வச்சு அப்புறமேட்டு அரைச்சு நம்ம வந்து வச்சோம்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து வராது மிளகாத்தூளுக்கு. அதே போல தனித்தனியா வந்து சில பேர் வந்து கொட்டி காய வைப்பாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம்லயே போட்டு நம்ம வந்து காய வச்சுக்கலாம். மிளகா ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியா போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், துவரம் பருப்பு, கடுகு, சோம்பு, கடுகு, வெந்தயம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து லைனா வந்து சேர்த்துக்கணும். இந்த இப்ப சேர்க்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 100 கிராம் போல வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி சுக்கும் வந்து 100 கிராம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு ரொம்ப ஹீட் பாடியா அப்படி இருந்ததுன்னா சுக்கு வந்து ஒரு 50 கிராம், ஒரு 25 கிராம் போல வந்து சேர்த்துக்கலாம். சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை நாட்கள்ல வந்து சளி பிடிக்காம வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தடுக்கும். அதுக்காக தான் வந்து சுக்கு வந்து சேர்க்கறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அரிசியும் வந்து நம்ம வந்து 100 கிராம் போல நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது வந்து சாதாரண நம்ம வீட்டுல டெய்லி சாதம் வெடிச்சு வெடிப்போம் பாத்தீங்களா, அந்த சாதாரண புழுங்கல் அரிசி தான் வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் வெள்ளை மஞ்சள். இப்ப நம்ம சேர்க்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவுல வந்து நம்ம வந்து சேர்த்திருக்கோம். இது வந்து 1.5 கிலோ மிளகா தனியாக்கு தான் நம்ம வந்து இதை வந்து சேர்த்திருக்கோம். இதுவே வந்து ஒரு 1/2 கிலோ மிளகா தனியாக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 50 கிராம் வந்து சேர்த்துக்கிட்டாவே போதுமான அளவுங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காய வச்சுக்கலாம். எல்லாமே நல்லாவே காஞ்சிரும். நல்லா சூடு ஏறும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம அந்த மிளகா தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்து அதோடைய குணம் வந்து மாறிடுங்க. நல்லா மொறு மொறுன்னு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து போய் அரைச்சிக்கலாம். அதே போல கொட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து சும்மா இருக்கக்கூடாது. ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து மறுபடியும் கையை வச்சு நம்ம நல்லா பரப்பி விட்டுறணும். கீழே இருக்கிற மிளகாலாம் மறுபடியும் வந்து மேலே வரா மாதிரி நல்லா பரப்பி விட்டு நம்ம காய வைக்கணும். அப்பதான் எல்லாமே வந்து ஈவனா வந்து வெயில்ல வந்து காயும். இப்ப பாருங்க எல்லாமே நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். எல்லாமே கலந்தா மாதிரி இருக்கு. எப்பயுமே இது மாதிரி நல்ல அகலமான கோணி பை வந்து எடுத்து நம்ம வந்து காய வச்சோம்னா நல்லாவே சூப்பரா காயும். ஒரு 2 மணி நேரம் காஞ்சாவே போதும். இல்ல கிட்ட கிட்ட மிளகா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து காயாது. அதுக்காக தான் சொல்றேன். இதை போய் நம்ம வந்து கடையில போய் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்க. சூப்பரா வந்து நம்ம வந்து அரைச்சி கொடுத்துட்டாங்க. நம்ம கடையிலேயே வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் போல நம்ம கொட்டி விட்டு தான் தருவாங்க. ஆனாலுமே நம்ம வீட்டுல வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல வந்து நம்ம இது மாதிரி ஃபேனு கீழே வந்து வச்சு நம்ம வந்து ஆற விட்டுட்டு தாங்க எடுத்து வைக்கணும். சுட சுட நம்ம அப்படியே வந்து பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சோம்னா சீக்கிரமா வந்து ஸ்மெல் வரும். அதே மாதிரி மழை நாட்கள்ல வந்து வெயில் எப்பயாச்சும் வந்ததுன்னா நம்ம வந்து அந்த டப்பாவை எடுத்து அப்படியே வந்து வெயில காய வச்சு நம்ம எடுத்து வச்சோம்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து வரும். இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து மிளகாத்தூள் அரைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து இந்த ஒரு பதத்துல தான் நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது போல வந்து ஒரு டைம் அரைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சேனல் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அடுத்தது சூப்பரான ஒரு vlogல வந்து பார்க்குறேன். பாய்.